லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். நாடளாவிய ரீதியில் இன்று பதிவான பல முக்கிய செய்திகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஸ்ரீலங்கா 360 நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்கள் இலங்கையில் மீட்பு. கெஹெல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளியான ரகசியங்கள். வெளிநாடு ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் பத்மேவிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. எந்திரமுள்ளவிலிருந்து கொழும்பு கண்டி வீதி ஊடான குறுக்கு பாதை ஒன்றில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தற்காலிக கட்டிடம் ஒன்றில் இந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பத்மேவிற்கு சொந்தமான ஆயுதம் உள்ளிட்ட சில பொருட்கள் தற்போது வெளிநாடு ஒன்றில் தலைமறைவாகியுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர் ஒருவரினால் இலங்கையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணையில் செல்ல அனுமதித்த மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம். நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றில் இன்று சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை 1 லட்சம் ரூபாய் பெறுமதியுள்ள 2 சரீர பிணையில் செல்ல அனுமதித்த நீதிபதி 2026 ஜனவரி 20 குறித்த வழக்கை ஒத்திவைத்துள்ளார். கடந்த 2023 ஆண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் போலீசாரிடமிருந்து தலைமறைவு ஆகியிருந்ததாகவும் நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே அவர் இன்று நீதிமன்றில் சரணடைந்தார். மானிய உரம் மற்றும் வெள்ள நிவாரணம் கோரி போராட்டத்தில் குதித்த கிண்ணியா விவசாயிகள். நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கைவிரித்த பிரதேச செயலாளர். கிண்ணியா பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இன்று காலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மஜித் நகர் கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த விவசாயிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் சுமார் 5000 ஏக்கர் வரையிலான பயிர்கள் முழுமையாக அழிந்துள்ளன என்றும் இங்கு வசித்து வருகின்ற 3500 குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை சந்தித்த கிண்ணியா பிரதேச செயலாளர், உங்களுடைய கோரிக்கைகளை அந்தந்த கிராம உத்தியோகத்தர் மற்றும் கமநல சேவை திணைக்கள உத்தியோகத்தர்களிடம் முறைப்படி முன்வையுங்கள். தற்போது குறித்த காணி சம்பந்தமான வழக்கு நீதிமன்றில் நிலுவையில் உள்ளது. எனவே நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை என்னால் இது குறித்து எவ்வித முடிவையும் எடுக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். இதேவேளை நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மண்சரிவு அபாயம் ஏற்பட்ட பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களை மீண்டும் அந்த பகுதியில் குடியேறுமாறு கட்டாயப்படுத்தும் கிராம உத்தியோகத்தர். தமக்கான தீர்வு குறித்து பொகவந்தலாவ கியூ தோட்ட மக்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை. பொகவந்தலாவ நகரிலிருந்து பல கிலோமீட்டர் உயரத்தில் கியூ தோட்டம் காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் வெடிப்பு ஏற்பட்டதோடு வீடுகள் தாழிறங்கும் நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அண்மையில் இருக்கும் சென்ட் ஜோன்ஸ் டிலரி பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அனர்த்த நிலைமை தொடரும் நிலையில் குறித்த பகுதிக்கு சென்று குடியேறுமாறு கிராம உத்தியோகத்தர் கட்டாயப்படுத்துவதால் குறித்த விடயம் தொடர்பில் துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் அதிகாரிகளின் நியாயமான தலையீட்டை கோருவதோடு தமக்கான தீர்வு குறித்து ஜனாதிபதியிடமும் இந்த மக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இடர்காலங்களில் அரசாங்கத்திற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயார் நிலையில். ரணிலின் அறிவையும் அனுபவத்தையும் புகழ்ந்து தலதா அத்துக்கோரல வெளியிட்ட அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகுந்த அனுபவம் மற்றும் அறிவு கொண்டவர். நாட்டை பாதுகாக்கும் அனர்த்தங்களை கையாள்வதில் அவர் தனது ஆலோசனைகளை வழங்க முன்வந்துள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஆலோசனை வழங்க தயாராக இருந்தாலும் அவரோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய உறுப்பினர்களோ தற்போதைய அரசாங்கத்தில் எந்தவிதமான பதவிகளையும் பெற்றுக்கொள்ளும் எண்ணத்தில் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தங்களது தலைவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு அனர்த்த முகாமைத்துவ பணிகளில் அரசாங்கத்திற்கு உதவ ஐக்கிய தேசிய கட்சியினராகிய நாங்களும் தயாராக இருக்கிறோம் என தலதா அத்துக்கோரல மேலும் தெரிவித்துள்ளார். மாத்தளையில் பகிரங்கமாக நாமல் ராஜபக்ஷவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர். இறுதியில் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்த கோரிக்கை. மாத்தளை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட நாமல் சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாம்களில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அந்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டி சத்தமிட்டு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் நாமல் ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை அங்கிருந்து அகற்ற முயன்றுள்ளனர். ஆனால் அவர்களை தடுத்த நாமல் ராஜபக்ஷ மக்களை மாதக்கணக்கில் முகாம்களில் தங்க வைத்திருக்க முடியாது. முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனை நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்றும் இது மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் வாதிடுவதற்கான இடமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ள சஜித் பிரேமதாச தகவலை உறுதிப்படுத்தினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜிவ சேனசிங்க. இது தொடர்பில் சுஜிவ சேனசிங்க மேலும் கூறுகையில், நான் இதற்கு முன்னர் 2 தேர்தல்களுக்கு மட்டுமே எனது ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருந்தேன். ஆனால் கடந்த 2 தேர்தல்களில் சஜித் பிரேமதாச சில பின்னடைவுகளை எதிர்கொண்டார். எனவே நீதியான முறையிலும் தற்போதைய எதிர்க்கட்சி களத்தை கருத்தில் கொண்டும் அவர் போட்டியிடுவதற்கு தகுதியானவர் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு பகுதியில் ஏற்படும் அலை வடிவிலான காற்று பயிற்சியின் தாக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடரவுள்ள மழை வீழ்ச்சி. இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவில் 56.9 மில்லிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. கிழக்கு பகுதியில் ஏற்படும் அலை வடிவிலான காற்று பயிற்சியின் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. முல்லைத்தீவில் கடத்த தயாராக இருந்த 3 கோடி பெறுமதியான கஞ்சா மீட்பு அதிகாரிகளிடமிருந்து தப்பியோடிய சந்தேக நபர். முல்லைத்தீவு சாலை கடற்கரை பகுதியில் கஞ்சா பொதி கடத்த தயாராக இருந்த நிலையில் முல்லைத்தீவு கடற்படையினர் விசேட அதிரடி படையினரால் 3 கோடி பெறுமதியான கஞ்சா கைப்பற்றப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில் மஹேந்திரா கப் ரக வாகனத்தில் வைத்து 140 கிலோ 460 கிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தப்பியோடியுள்ள நிலையில் குறித்த நபரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட குறித்த கஞ்சா பொதி மற்றும் கப்ரக வாகனத்தையும் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25 குடும்பங்கள் மாத்திரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்களை பொய் கூறுமாறு அச்சுறுத்தும் பிரதேச செயலாளர். பிரதேச செயலகத்தை முற்றுகையிடுவோம் என எச்சரிக்கும் கிராம சங்கங்களின் தலைவர்கள். மட்டக்களப்பு பாலமீன்மடு கிராமத்தில் 90% வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள போதும் மாநகர சபை உறுப்பினர் வழங்கிய 25 குடும்பங்களின் பெயர் பட்டியலுக்கு மாத்திரம் 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கி முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இத்துடன் 25 குடும்பங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக பொய் கூறுமாறு பிரதேச செயலாளர் பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே உண்மையில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு குறித்த நிதியை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிடின் கொழும்பு சென்று ஜனாதிபதியிடம் முறையிடுவோம் அல்லது பிரதேச செயலகத்தை முற்றுகையிடுவோம் என கிராம சங்கங்களின் தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லங்காஸ்ரீயின் யூடியூப் தளத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.